அன்பே சிவம் மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், மகான் தத்துவராயர் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பொழி, என்னுடைய சார்பொழி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வருகிற பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. முதல்லையே ஒரு காணொலி போட்டிருக்கிறோம். இந்த சித்ரா பௌர்ணமி மறக்காமல் எல்லாம் வந்துருங்கன்ட்டு. இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது 1/5/2026 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இதில் அந்த பௌர்ணமி முதல் நாள், அதாவது 30/4/2026 அன்னைக்கு, அதாவது வியாழக்கிழமை நைட்டே வந்துடுது. வியாழக்கிழமை நைட்டு 10 மணிக்கு வந்ததுன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த நைட்டு வந்தால் இங்கேயே அந்த நைட்டு உட்காந்து பாடம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேர்த்துக்கு அந்த வாய்ப்பு அமையுது அப்படிங்கிறது தெரியலை எனக்கு. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அதனால் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறேன். அந்த நைட்டு அதாவது 30ஆம் தேதி நைட்டு உட்காந்து பாடம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த பௌர்ணமி நிலவு அந்த வெளிச்சத்தில் அந்த ஒளியில் உட்காந்து பாடம் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் அதை அதாவது குறை இருந்தாலும் அதை தெளிவு பண்ணிவிடும். அந்த குறையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இருக்குது. அதனால தான் அந்த பௌர்ணமியை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்த சித்ரா பௌர்ணமியை இதெல்லாம் விட என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமியில் சித்தருக, ஞானிக, ரிஷிக, இப்படிப்பட்ட பெரியவங்க எல்லாமே இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு எந்த அளவுக்கு இதுக்கு இதை எப்படி வழிபடணும் என்னங்கிறதெல்லாம் அவங்க நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதன்படி இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்திரை எல்லா மாதங்கள்லேயுமே பௌர்ணமி வருது. ஆனால் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இந்த சூரிய சுற்றுவட்ட பாதை, பூமி சுற்றுவட்ட பாதை, சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதைன்னு இப்படிலாம் இருக்குது. இப்போ பூமி தன்னைத்தானே சுற்றுது, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பூமியை சந்திரன் சுற்றுது. அப்போது இப்படி சுற்றும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு இந்த சுழற்சினால், அதாவது ஒரே நேர்கோட்டில் ஒரே ஒரு நேரம் இல்லை. அது ஒன்று அந்த இதில் போனால் அது நிறையா அதை பற்றி வழக்கம் பேச வேண்டியது இருக்குது. அதனால் அந்த வகையில் பார்த்திங்கன்னா, மற்ற மாதத்துகளில் சூரியன் பூமிக்கு பக்கத்தில் இருக்காது. பூமிக்கு சூரியன் பக்கத்தில் இது போகாது. இது அந்த பூமி சுற்றும் போது அதனுடைய வெளிச்சம் சூரியனுடைய தாக்கம் கம்மியாக தான் இருக்கும். இந்த சித்திரை மாதத்தில் மட்டும் பூமி அந்த சுத்தனுடைய சூழல் காரணமாக அந்த சுற்றி வரும்போது அது சூரியனுக்கு பக்கத்தில் போய் வர்ற மாதிரி அதனுடைய அமைப்பு. அப்போ அது எப்போ வருதுன்னா சித்திரை மாதத்தில் வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துலேயும் சித்திரை மாதத்தில் வருது. அதைத்தான் சூரியனுக்கு கிட்ட போகிறதுனால தான் அது அக்கினி நட்சத்திரங்கிற, அதாவது வெப்பம் அப்போ பூமிக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த சமயத்தில் பூமியை சுற்றுற இந்த சந்திரன் அந்த பூமியை சுற்றும் போது அந்த வெப்பம் நிலவு மேலே பட்டு, அதாவது சந்திரன் மேலே பட்டு, அந்த சந்திரன் தான் நமக்கு ஒளியை கொடுக்குது. அதாவது வெப்பத்தை சூரியனும் குளிர்ச்சியை சந்திரனும் இந்த பூமிக்கு, இந்த பூமியில் இருக்கிற உயிர் ஜீவராசிகளுக்கெல்லாம் எல்லா மரம், மட்டை, செடி, கொடி, எல்லா மனுஷன் முதற்கொண்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த சூரிய வெப்பமும் சந்திர வெப்பமும் சந்திரனுடைய குளிர்ச்சியும் இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த இதுவுமே உயிர் வாழ முடியாது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, இந்த ஆன்மீக பயணத்தில் போகிறவங்களுக்கு சொல்லலாம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாசி பயிற்சி வாங்கி இந்த பாடமெல்லாம் வாங்கி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், சந்திரகலை, சூரியகலைன்னு. மனுஷனுக்கு வலது பக்கம் சூரியகலையும் இடது பக்கம் சந்திரகலையும். அதே போலவே பூமிக்கு
சூரியகலையும் சந்திரகலையும் இருக்குது. இந்த உடம்புக்கு எப்படி சூரியகலை சந்திரகலை தேவையோ அதே போல் இந்த பூமிக்கும் வந்து சூரியகலை சந்திரகலை. அப்போ அந்த வகையில் பார்க்குற போது பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த சித்திரா பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்போது அந்த பூமிக்கு வந்து அந்த சந்திரனுடைய வெளிச்சம் அன்னைக்கு வந்து அந்த சித்திரா பௌர்ணமி அன்னைக்குன்னா மிகப்பெரிய அளவில் அந்த அலைவரிசை வந்து இந்த பூமிக்கு கிடைக்குது. அந்த எனர்ஜி, அந்த சக்தி, அந்த நிலவனுடைய அந்த சக்தி எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய குறைபாடுகளெல்லாம் அன்றைக்கி நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த வேவ்ஸ், அந்த அலைவரிசைக்கு அன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறது வந்து பெரியவங்களை கண்டு வச்சு நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதன்படி இன்றைக்கி வரைக்கும் எல்லாம் அதையே பயன்படுத்தி இன்றைக்கி எல்லாம் பயன் பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம். இதுதான் வந்து சித்ரா பௌர்ணமியில் வந்து அதுலேயும் வந்து அக்னி நட்சத்திரம் வர்ற மாதத்தில் தான் வர்ற மாதம் சித்திரை மாதம். அந்த அக்னி நட்சத்திரம் வர்றதுக்கு காரணமே அந்த சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால தான். அந்த சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அந்த வெப்பம் அதிகமாக இருக்கிற வெப்பம் இந்த நிலவு மேலே படும்போது, சந்திரன் மேலே படும்போது அதே அந்த அளவுக்கு குளிர்ச்சி இந்த பூமிக்கு கிடைக்குது. அப்போ ரெண்டையும் ஈச் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பெரியவங்களை கண்டு நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து ரொம்ப சிறப்பான பௌர்ணமி. பெரியவங்க, சித்தருங்க, ஞானிக, எல்லா மகான்களும் வந்து இந்த ஆன்மீகத்தில் போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன்பாட்டுக்கு இந்த சித்திரா பௌர்ணமி பயன்படுது. எல்லா ஜீவராசிகளுக்கும் பயன்படுது. ஆன்மீகவாதிகளுக்கு மிகப்பெரிய அளவில் இது சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இதை வந்து நம்ம நழுவு விடாமல் சரியாக நம்ம இதை வந்து பயன்படுத்தி இந்த ஆன்மீக பாதையில் இந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கு இதை நம்ம பயன்படுத்திக்க வேணும்னு உங்கள் எல்லாரையும் பணிவோடு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.